ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ராத்திரி ரொம்ப சந்தோஷமா போய் தூங்க போறேன். ஏன்னா, அப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வின் பண்ணிக்கிட்டே இருந்து பிளே ஆஃப் போயிடுவோமா? இல்லப்பா இந்த பிளேயிங் 11ல கூட பிரச்சனை இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச்ல இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கா? இப்போ ஒருவேளை டோனி பிளேயிங் 11க்குள்ள வந்தா யாரை தூக்கிட்டு டோனியை போடுவாங்க? இன்னும் 3 நாள்ல நெக்ஸ்ட் மேட்ச் இதே சேப்பாக்ல. அந்த மேட்சுக்கு இவங்களோட பிளான்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ முழுசா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு பாருங்க. நம்ம ருத்துராஜ் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாருங்க. உங்களுக்கு கேப்டன்சில பிரஷர் அதிகமா, பேட்டிங்ல பிரஷர் அதிகமானு கேட்கும் போதோ டாஸ்ல தான் பிரஷர் அதிகம்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சிஎஸ்கேக்கு டாஸ்ல அதிக பிரஷர் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பவுலர்ஸ். அதனால தான் எப்படின்னா முன்னாடி போலிங் போட்டு ஒரு 250 வந்தா கூட சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட ஒவ்வொரு டாஸ்லயும் ஒரு பிரஷரோட நம்ம கேப்டன் இருக்காரு. ஆனா இந்த வாட்டி அந்த மாடுலேஷன், அந்த தைரியம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க. ஆன்ஃபீல்ட்ல சென்னை டாஸ் தோத்ததுக்கு அப்புறம் ருத்துராஜ் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, 50-50 பிட்ச் தான் இது, எதுவா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான மைண்டோட தான் ஆட போறோம்னு சொல்லி தான் அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோட பேட்டிங் ஆடினாங்க. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா கடைசி 3 மேட்சா நம்மளுக்கு ஓபனிங் சரியில்லை. டக்குன்னு பவர் பிளேல விக்கெட்டை விட்டோம். என்னதான் பவர் பிளேல ஓரளவுக்கு அடிச்சாலும் விக்கெட் விட்டதுனால நிறைய மேட்ச் ஒன் சைடா தான் தோத்தோம். சோ அதனால வழக்கம் போல சாம்சனை அக்ரஷனா ஆட வச்சுட்டு ருத்துராஜ் கொஞ்சம் பொறுமையா அவரோட ஃபார்முக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாரு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஆனா ருத்துராஜ் கரெக்டா அடிக்கிற சமயத்துல அவுட் ஆயிட்டாரு. உடனே அவருக்கு பேட்டிங் வரல, பால தின்னுகிட்டு இருக்காரு. அவரை தூக்கிட்டு உர்வில் பட்டேல போடணும், இது போடணும், அது போடணும்ன்ற மாதிரி கமெண்ட் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவதூறான ஒரு விஷயங்க. ஏன்னா அவர் 2-3 சீசன் சிஎஸ்கேக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காரு. மேபி அடுத்தடுத்து வர மேட்சுகள்ல அவர் ப்ரூஃப் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம சாம்சன் இருக்காரு. அவர் சும்மா பட்டைய கலப்புற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி சிஎஸ்கே 200+ அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாவே சாம்சனுடைய இன்னிங்ஸ் தான் இருந்தது. பவர் பிளேக்கு அப்புறம் வந்தா ஆயுஷ் மாத்திரை எப்படி அடிக்க போறாரு, பவர் பிளேக்குள்ள தானே அவர் நல்லா ஆடுவாருன்னு பார்த்தா அவரும் இன்னொரு பக்கம் ரொம்ப நல்ல இன்னிங்ஸே ஆடினாருங்க. ஆனா அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ஓவர் ஹீட் ஆகி 2 பேருமே செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க. அதுல ரன் வர வேண்டிய 15வது 16 ஓவர்ல எல்லாம் ரன் வராம சிங்கிளே ரொட்டேட் ஆயிட்டு இருந்தது. மேபி அந்த இடத்துல ஒரு விக்கெட் விழுந்திருந்தா சர்ஃபராஸோ பிரிவிஸோ தூபேவோ முன்னாடியே வந்திருந்தா இன்னும் ஒரு 20-30 ரன் அதிகமா அடிச்சிருக்கலாம். அந்த ரன் ஷார்டேஜ் என்னதான் ஓபனிங் இன்னைக்கு நல்லா இருந்தாலும் இந்த மேட்ச்லயும் கண்டினியூ ஆச்சுங்க. பட் சிஎஸ்கே டீம் அதை பத்தி பெருசா ஒரி பண்ணல. ஏன்னா சிஎஸ்கே இந்த வாட்டி 6-7 பவுலர்ஸோட போனாங்க. அதாவது 6 உண்மையான பவுலர், அந்த 7வது பவுலர் பார்ட் டைம் பவுலர் நம்ம தூபே. எப்படியே இதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான். அப்படி ரொம்ப சூப்பராகவே அகில் ஹுசேனுடைய முதல் ஓவரை யூஸ் பண்ணாங்க. என்னதான் அவர் 2 நோபால் போட்டாலும் 8 ரன்னும் 9 ரன் தான் கொடுத்தாரு. கலீல் அகமதுக்கு பவர் பிளேல ஏன் இன்னைக்கு பாலே அவர் கையில நிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னொரு பக்கம் அன்சுல் கம்போஜ் ரொம்ப சூப்பரா போட்டாரு. அதுவும் அவருடைய டெட் ஓவர்ஸ் இந்த வைட் யாக்கர் லைன்லயே அவர் போட்டுட்டு இருந்த விதம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. மேபி இந்த ராஜஸ்தானுக்கு ஒரு சந்தீப் சர்மா மாதிரி சிஎஸ்கே ஃபியூச்சர்ல அன்சுல் கம்போஜ இந்த டெட் ஓவர்ஸ்க்காக அதிகமா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு இண்டிகேஷன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. சரி, அவர் தாண்டி யாரு டெட் ஓவர்ஸ்ல அவருக்கு பார்ட்னரா போட போறாருன்னு பார்த்தா நம்ம சிங் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் போடுவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா பயங்கர சர்ப்ரைஸா ஓவர்டனுடைய பவுலிங் இருந்ததுங்க. ஆக்சுவலி ஓவர்டனுடைய மிகப்பெரிய பலமே மிடில் ஓவர்ஸ்ல அவரோட பவுலிங்கை யூஸ் பண்றதுதான். இந்தியால 2-3 விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லி துபாய்க்கு 2 ஓவர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் 100க்கும் எதனா பார்ட் டைம் ஸ்பின்னருக்கும் மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்து நிறைய அடி வாங்கி. ஆனா இந்த வாட்டி நம்ம மேட்ச் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே ஓவர்டன் தாங்க. என்னதான் சாம்சன் திறமையா ஆடி இருந்தாலும் ஓவர்டன் மிடில் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட்டை எடுத்ததும் இந்த மில்லருடைய விக்கெட்டும் ஸ்டம்ப்ஸோடைய விக்கெட்டும் செம்ம பிளஸ்ஸா அமைஞ்சது. எனக்கு மேட்ச் பார்க்கும் போதே ஒன்று தோணுச்சுங்க. ஏன்னா மில்லரு போன மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் வந்தாரு. அந்த கடைசி ஒரு ரன் தான் அடிக்க முடியாம போயிடுச்சு. அதனால கண்டிப்பா மில்லர் அவுட் ஆயிடுவாரு, ஸ்டம்ப்ஸ் தான் கடைசி வரைக்கும் இருந்து நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்க போறாருன்னு நினைச்சா அதே மாதிரி ஆச்சு. ஒருவேளை ஓவர்டனுடைய அந்த கடைசி ஓவரை ஸ்டம்ப்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த மேட்சை நம்ம தோத்து கூட இருக்கலாம். ஆனா அந்த விக்கெட்டை எடுத்தது தான் அங்க மிகப்பெரிய திருப்பமுனை. அதே மாதிரி ஓவர்டன் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல எல்லாம் அதே அரௌண்ட் விக்கெட் வந்து வைட் யாக்கர் போட்டு ஒரு 30 ரன் எல்லாம் குத்துட்டு இருந்தாரு ஆர்சிபி கூட. ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நிறைய குட்லண்ட்ல போட்டாரு, நிறைய ஸ்லோ பால்ஸ் போட்டாரு, திடீர்னு வைட் யாக்கர் போட்டாரு. இப்படி நிறைய வேரியேஷன் காமிச்சது மூலமா ரொம்ப சூப்பராகவே போட்டாருங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆட்டிடியூட் தாங்க. நான் முன்ன வீடியோல சொல்லியிருந்தேன், இது மாதிரி சிஎஸ்கே பிளேயர்ஸ் மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஒரு ஆட்டிடியூடே இல்ல, ஒரு வெறியே இல்ல, அப்படியே வந்து ஏதோ விளையாட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி மேட்ச் பார்க்குற நிறைய பேருக்கு அது தோணுச்சுட்டு. ஆனா இந்த மேட்ச் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆட்டிடியூட பார்க்க முடிஞ்சது. அது ஃபர்ஸ்ட் சர்ஃபராஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு பிரிவிஸ் கேட்ச் பிடிக்கும் போதோ, ஓவர்டன் விக்கெட் எடுக்கும் போதோ, சாம்சன் செஞ்சுரி அடிக்கும் போதோ, அண்ட் 100 அந்த 6 சேவ் பண்ணும் போதோ, சின்ன சின்ன ஃபீல்டிங்ல இருந்தோம் பல மூமெண்ட்ஸ்ல சிஎஸ்கே ஒரு டீமா சேர்ந்து ஒன்னா இந்த மேட்சை விளையாண்டாங்க. அந்த 12 பேருமே அவங்க போட்ட எஃபெக்ட் தனியா தெரிஞ்சதுங்க. சோ அதுதான் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். என்னதான் பேட்டிங்ல திறமையான பிளேயர்ஸ்
இருக்கலாம், உர்வில் பட்டேல்லாம் வெளியே உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல காம்பினேஷன் உள்ள ஒரு பிளேயிங் 11 கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வரது தான் ஒரு டீமுடைய மிகப்பெரிய திறமை. அதை வச்சு ஜெயிக்கிறது இன்னொரு பெரிய திறமை. அப்படி இப்பதான் இந்த சீசன்ல சிஎஸ்கே அவங்களுடைய காம்பினேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி இந்த காம்பினேஷனை வச்சுக்கிட்டு இந்த பவுலிங்கோ இந்த பேட்டிங்கோ வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த மேட்ச்ல இதே டீமோட அவங்க தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணா மேபி நம்ம பிளே ஆஃப் வரதை பத்தி ஓரளவுக்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு நம்ம யோசிக்கலாம். சரி அதெல்லாம் விடு, டோனி வந்தாருன்னா எங்க ஆடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு வின் தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா டோனி முதல்ல பிளேயிங் 11 வரமாட்டாருங்க. ஒருவேளை ஒரு ஆடுற மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா தான் இருப்பாரு. இப்போ கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல இருக்காங்கல்ல, அது மாதிரி டோனியோடைய பேரும் இருக்கும். மேபி எதனா ஒரு பினிஷிங் ரோல் மாதிரி மேட்சுக்கு தேவைப்பட்டதுன்னா அதுல டோனி வரலாம். ஏன்னா இன்னமும் நம்மளுடைய பினிஷிங் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன எம்டினஸ் இருக்குங்க. அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஆடுறதுக்கு பிரவிஸ், டூபே இப்படி நிறைய பேர் இருக்காங்க. பினிஷிங் ரோல்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவையும் பிரசாந்த் வீரையும் தான் இவங்க டெவலப் பண்றதா சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரையுமே இன்னைக்கு உட்கார வச்சதுனால தான் இப்ப மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி வந்தது. சோ இப்போ அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு டோனி வருவாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சோ அந்த கேள்விகள்லாம் என்னெல்லாம் ஆகுதுன்றத நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் கேகேஆர் கூட நெக்ஸ்ட் மேட்ச் 14க்கு, அதுவும் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த மேட்ச். கேகேஆருடைய பெரிய பலமே ஸ்பின்னர்ஸ் தான். சுனில் நரைனும் இன்னொரு பக்கம் வருண் சக்கரவர்த்தியை வச்சும் இவங்க அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிட்டேயும் நிறைய ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க. பிரவிஸ் அடிப்பாரு, தூபே அடிப்பாரு, சர்ஃப்ராஸ் கூட நல்லா ஸ்பின் ஆடுவாரு. ஸோ மேட்ச் ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. நானும் ஸ்டேடியம்ல போய் அந்த மேட்சை பார்க்கலான்னு இருக்கேன். அது ஒரு விளாகாவும் எடுத்து இதே சேனல்ல அப்லோட் பண்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.